Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது காலிஃப்ளவர் 65 தான். இது எப்படி மசாலா உதிராமல் வீட்லேயே நாம் ஈஸியாக சிம்பிளாக செஞ்செடுக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காக முதல்ல நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக கல் உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா நமக்கு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரணும், அந்தளவுக்கு நல்லா சூடாகணும். அப்போ தான் நம்ம அதில் காலிஃப்ளவர் போட்டு வாஷ் பண்ண முடியும். இப்போ நான் கொஞ்சம் பெரிய பெரிய பூக்கெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நாம் அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஹாட்டாக இருக்குது தண்ணி. இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த தண்ணியில் இருக்கட்டும். காலிஃப்ளவர் இது போல் வாஷ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். பட் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் சின்ன சின்ன புழுக்கள் பூச்சிக்கெல்லாம் இது போல் க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக போயிடும். இப்போ நம்ம இது ஒரு வடிகட்டி நல்லா ட்ரை ஆக்கிக்கலாம். தண்ணி வடிட்டோம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது கடலை பருப்பு நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க மாவு தான். இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலரிங் நல்லாயிருக்கும், காரம் குறைவாக தான் இருக்கும். இது இல்லைனா நீங்கள் ஆர்டினரி குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இது 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன். அதோடய ஃப்ளேவர் வந்து மாறாமல் நல்லாயிருக்கும் நமக்கு. அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயம் நமக்கு பவுட்ரு ஃபார்ம்லேயே இருக்கும், கட்டாது. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அது காரம் குறைவாக தான் இருக்கும். ஸோ நம்ம மிக்சட் மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காரம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அது லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலே எப்படி அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு இதுவும் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் ஆட் பண்ண பிறகு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா மசாலா ஒட்டாது. மசாலாவோட ஆயில் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு திக்கான பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா மசாலா ஒட்டாது. பாருங்கள், இது கரெக்டான பதம். இப்போ நம்ம மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்மளோட காலிஃப்ளவரும் நல்லா தண்ணி வடிஞ்சு நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ நாம் மசாலாவோட காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கோட் ஆகி வரணும். அதில் கை வச்சு நல்லா அந்த உள்ளெல்லாம் நல்லா மசாலா போகிற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். எப்போவுமே நாம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா கோட் பண்ணிக்கலாம் மசாலாவை. இது வந்து ஊறணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு மசாலா நல்லா நம்ம பரட்டி எடுத்த பிறகு அப்படியே நாம் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்காக நாம் ஆயில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், காலிஃப்ளவர் உள்ளெல்லாம் அந்த மசாலா நல்லா இறங்குற அளவுக்கு கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்த இதுக்காக ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே எண்ணெய் குறைவாக தான் ஆட் பண்ணி பொரிச்செடுப்பேன். ஏன்னா நாங்கள் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்போம். நம்ம ரீயூஸ் பண்ணுற ஆயில் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம கன்சியூம் பண்ணிடணும், அதாவது யூஸ் பண்ணிடணும். அதே சமயம் பொரிச்ச எண்ணெயை திரும்பவும் நம்ம பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக நான் எப்போவுமே குறைவாக தான் ஆட் பண்ணுவேன். இப்போ நாம் இதில் பரட்டி வச்சுருக்கிற எல்லா காலிஃப்ளவரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மொத்தமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஒன்றோட ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் காலிஃப்ளவர் எண்ணெயில் ஆட் பண்ண உடனேயே நம்ம கரண்டி வச்சு கிளறக்கூடாது, மசாலாலாம் அப்படியே உதிர்ந்துடும்.
போட்ட கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம கரண்டி விட்டு திருப்பி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு மசாலா உதிராமல் நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு ஒரு பக்கம். ஆயில் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். மசாலா உதிராமல் கலர் மட்டும் தான் இறங்கியிருக்கு. நம்மளோட 65 சூப்பராக வெந்துடுச்சு. ரெட்டிஷாக பார்க்கும்போதே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இன்னும் உங்களுக்கு ரொம்பவும் கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியலாக எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. இதில் சேர்த்த மசாலா பொருட்களே நல்ல கலர் கொடுத்தது. ஸோ இந்த கலரே நமக்கு வீட்டில் சாப்பிடும்போது போதுமானதாக இருக்கும். இதுவே நல்லா அட்ராக்டிவாக இருந்து ரொம்பவும் கிறிஸ்பியாக டேஸ்டியாக அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி ரொம்ப சூப்பராக இருந்து இது பொரிச்சு எடுக்கும்போது ஒரு பிளேட்டில் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே இதை போட்டிங்கன்னா எக்ஸஸ் ஆயிலாம் வடிஞ்சிரும். ஸோ ரொம்ப ஆயில் இருக்காது. ஸோ ரொம்பவும் டேஸ்டியான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கும் நமக்கும் சாப்பிடக்கூடிய சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.